மாறுது, கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது, ஏஐசிடி டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது. ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் இரண்டு மொழி கட்டாயம், மூன்றாவது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், மூன்றாவது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனன்ட், இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏத்துக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சு கேட்கிறேன், மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனா தனியார் பள்ளியில 3 மொழி இருக்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம். நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு, ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. அதனால அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்க நினைச்சார், அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க, பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு சத்தியகிரக போராட்டம்